வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் தமிழ் மொழி படிவம் 4, 5 பாடத்தலைப்பு இலக்கணம் தொடர் பகுதி 2. இன்று தொகையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நான் ரவி புருஷோத்தமன், SMK Dato Bantaralam Sakaman. தொடர் என்பது 2 வகை என்று பார்த்தோம் கடந்த பாடத்திலே. முதலாவது தொகாநிலை தொடர், அடுத்து தொகைநிலை தொடர். தொகாநிலை தொடரை சுருக்கமாக தொடர் என்றும், தொகைநிலை தொடரை சுருக்கமாக தொகை என்றும் அழைக்கின்றோம். இந்த தொகை என்பதன் பொருள் என்ன? 2 சொற்கள் தொடர்ந்து வரும்போது, தொடர்ந்து பொருள் தரும்போது இடையே ஏதேனும் உருவோ சொல்லோ மறைந்து வந்தால் அது தொகை எனப்படும். உண்மையிலே தொகை என்பது சுருக்கமான வடிவம். எடுத்துக்காட்டு, பால் குடித்தான். பால் குடித்தான் என்பது தொகை என்கிறோம். ஏன் தொகை என்கிறோம்? இது சுருக்கமான வடிவம். உண்மையிலேயே பால் குடித்தான் என்பது அங்கே மறைந்திருப்பது வேற்றுமுருவு ஐ. இது எடுத்துக்காட்டு. தொகை என்பதன் பொருளை அறிந்து கொண்டோம். அடுத்தது தொகை. நாம் 5 வகையான தொகையை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வேற்றுமை தொகை, அடுத்தது உம்மை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை. 6வது ஒன்று உள்ளது, அன்மொழி தொகை. அது நமது பாடத்தில் இல்லை. இந்த 5 தொகைகளை பற்றி விரிவாக காண்போம். முதலாவது வேற்றுமை தொகை. 2 சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்திருந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும். கட்டாக வீடு கட்டினான். மாணவர்களே, இந்த வீடு கட்டினான் என்பதன் விரிவாக்கம் என்ன? இங்கே என்ன மறைந்திருக்கிறது முதல் பார்த்தோம்னால் வேற்றுமை உருவு ஐ மறைந்திருக்கிறது. அப்போ உண்மையிலே வீட்டை கட்டினான் என்றுதான் வர வேண்டும். அதனை சுருக்கமான வடிவம் வீடு கட்டினான். அப்போது வேற்றுமை உருவு மறைந்திருப்பதனால் இதற்கு பெயர் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை தொகை. எந்த வேற்றுமை மறைந்திருக்கிறதோ அதன் பெயரை அடிப்படையில் அந்த தொகைக்கு பெயர் ஏற்படும். அடுத்து வேற்றுமை தொகையில் இன்னொரு சிறப்பு வகை உண்டு. அதாவது 2 சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவும் இன்னொரு சொல்லும் மறைந்திருந்தால், ஒரு சொல் மறைந்திருந்தால் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு, தங்க மோதிரம். மாணவர்களே, இந்த சொற்றொடரில் என்ன மறைந்திருக்கிறது என்று பார்த்தால் வேற்றுமை உருவு ஆல் என்பதும் செய்யப்பட்ட என்ற சொல்லும் மறைந்துள்ளன. 2 கூறுகள் மறைந்திருக்கு. அதனால தான் இதுக்கு பெயர் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அழைக்கின்றோம். உண்மையிலேயே இரண்டுமே இது கூட வேற்றுமை தொகைதான். ஆனால் வேற்றுமை தொகையில் ஒரு சிறப்பு வகை. அடுத்து வினைத்தொகை. காலம் காட்டும் விகுதி மறைந்த பெயரெச்சம் வினைத்தொகை எனப்படும். மாணவர்கள் கடந்த பாடத்தில் நாம் பெயரெச்சம் பார்த்து விட்டோம். அந்த பெயரெச்சத்தில் விகுதி மறைந்திருந்தால் அதைத்தான் வினைத்தொகை என்று அழைக்கின்றோம். எடுத்துக்காட்டு பார்ப்போம். கடித்த நாய். இது என்ன மாணவர்கள்? கடித்த நாய் என்பது ஆமாம், இறந்த கால பெயரெச்சம். அடுத்து கடிக்கின்ற நாய் நிகழ்கால பெயரெச்சம், கடிக்கும் நாய் எதிர்கால பெயரெச்சம். இப்படி 3 காலத்தை காட்டும் இந்த பெயரெச்சங்களை சுருக்கி நாம் ஒரு வடிவத்தில் அழைப்போம். எப்படி சொல்வோம்? கூறுங்கள் பார்ப்போம். கடி நாய். அதாவது கடிநாய் என்பது கடித்த நாய், கடிக்கிற நாய் 3ஐயும் குறிக்கிறது. இப்படி 3 காலம் காட்டும் விகுதி மறைந்து உள்ளதால் இதற்கு பெயர் வினைத்தொகை. இப்படி நிறைய வினைத்தொகை நாம் பயன்படுத்துகிறோம். கடிநாய் என்று சொன்னாலே போதும், அந்த நாய் அருகில் யாரும் போக மாட்டார்கள். தமிழின் சிறப்பு புரிகிறதா மாணவர்களே? அடுத்து சில எடுத்துக்காட்டு பார்ப்போம். கடிநாய். அதற்கு முன்பு இந்த வினைத்தொகையின் அடிப்படை என்ன என்று பார்த்தால், இந்த வினைத்தொகை 2 கூறுகளால் ஆனது. அதாவது கடி என்பது வினையடி. முதல் பகுதி வினையடியாக இருக்க வேண்டும். அதை ஏவல் வினை. கடி, வா, போ, எடு, ஓடு, இப்படிப்பட்ட வினையடியாக இருக்க வேண்டும். அடுத்த கூறு பெயர்ச்சொல். நாய் என்பது பெயர்ச்சொல். இந்த அமைப்பில் இருந்தால்தான் வினைத்தொகை என்று அழைக்கப்படும். சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். எழுதுகோல்
எழுதிய கோல், எழுதுகின்ற கோல், எழுதும் கோல். விரிகுழல். மாணவர்களே, குழல் என்றால் முடி, முடி. விரிந்த முடி, விரிகின்ற முடி, விரியும் முடி, விரிகுழல். வரைபடம், வரைந்த படம், வரைகின்ற படம், வரையும் படம். மேப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்து எரிமலை. எரிந்த மலை, எரிகின்ற மலை, எரியும் மலை. தொடர்கதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், தொடர்ந்த கதை, தொடர்கின்ற கதை, தொடரும் கதை. சிறுகதை என்றால் இதில் வராது. சிறுகதை என்பது என்ன தொகை மாணவர்களே? முன்பு பார்த்தோமே, இல்லை அடுத்து பார்க்க போகிறோம். அது சிறுகதை என்பதில் சிறு, அது சிறு என்பது வினைச்சொல் அல்ல, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து அதை பார்ப்போம். வினைத்தொகையின் எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். அடுத்து பண்பு தொகை பார்க்க இருக்கின்றோம். பண்பு தொகை என்பது இரண்டு சொற்களுக்கு இடையே பண்புருபு ஆன அல்லது ஆகிய மறைந்திருந்தால், ஏதாவது ஒன்று மறைந்திருந்தால் அது பண்பு தொகை எனப்படும். நீங்கள் மாணவர்கள் பண்பு பெயர் படித்திருப்பீர்கள் 6 வகை பெயர் சொற்களில். அந்த பண்பு பெயர் எப்படி உருவாகும்? வடிவம், அளவு, நிறம், சுவை படித்திருப்பீர்கள், ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எடுத்துக்காட்டு பார்ப்போம். வட்டநிலா. வட்டநிலா என்பது தொகை. இது எதனுடைய சுருக்கம் என்று பார்த்தால் இங்கே என்ன மறைந்திருக்கிறது? ஆன என்ற பண்புருபு மறைந்திருக்கிறது. உண்மையிலே இதில் விளக்கம் வட்டமான நிலா, சுருக்கி நாம் வட்ட நிலா என்று சொல்கின்றோம். இந்த பண்பு தொகையில் மாணவர்களே இன்னொரு சிறப்பு உண்டு. சில அதுக்கு முன்பு எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். செந்தாமரை, செம்மையாகிய தாமரை என்பதன் சுருக்கமே செந்தாமரை. இன்சொல் சொல்லுங்கள் பார்ப்போம். இதனுடைய விளக்கம் என்ன? விரிவு என்ன? ஆமாம், இனிமையாகிய சொல் அல்லது இனிமையான சொல். அடுத்து கடுங்கதிர். கதிர் என்றால் சூரியன் என்றால் இதனுடைய விளக்கம் கடுமையான கதிர். அடுத்து சிறுகதை. சற்று முன்பு சொன்னேன் அல்லவா, சிறு என்பது பண்பு தொகை. சிறுமை, சிறுமை பண்பு பெயர். சிறுமை, சிறுமையான கதை. இங்கே சிறுமை என்பது அளவை குறிக்கிறது. இது போன்ற நிறைய பண்பு தொகை நாம் பயன்படுத்துகின்றோம். அடுத்து இந்த பண்பு தொகையில் ஒரு சிறப்பு வகை இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று அழைக்கப்படுகிறது. மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் கட்டாயம் வலிமிகும். இந்த பாடத்திற்கும் வலிமிகுதல் பாடத்திற்கும் தொடர்பு உண்டு. எனவே இங்கே தொகை பாடத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து தாமரை பூ. தாமரை என்பது சிறப்பு பெயர் அல்லவா, பூ என்பது பொது பெயர். இப்படி சிறப்பு பெயரும் பொது பெயரும் ஒட்டி வந்தால்தான் நாம் இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று சொல்ல முடியும். வெறுமனே 2 பெயர்கள் ஒட்டினால் இரு பெயரொட்டு அல்ல. தாமரை என்றாலே பூ என்பதை குறிக்க வேண்டும். தாமரை என்று சொன்னாலே அது பூ, சாரை என்று சொன்னால் அது பாம்பு. இப்படி இந்த அமைப்பில் இருந்தால்தான் இரு பெயரொட்டு என்று அழைக்கப்படும். இடையே என்ன மறைந்திருக்கிறது என்று பார்த்தால், இந்த தாமரை பூ என்ற சொற்களுக்கு இடையே மறைந்திருப்பது ஆகிய என்ற பண்புருபு. பண்புருபு இப்படி இந்த அமைப்பில் இருந்தால்தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் கட்டாயம் வலிமிகும். மாணவர்களே மறக்கக்கூடாது. அடுத்து சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போம். சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து வருவதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. தமிழ். தமிழ் என்றால் என்ன? தமிழ் என்பது சிறப்பு பெயர், அதனுடைய பொது பெயர் அது ஒரு மொழி அல்லவா, சேர்த்து எழுதினால் தமிழ் மொழி. இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து சித்திரை. சித்திரை என்பது என்ன? மாதம், திங்கள். சித்திரை, திங்கள், சித்திரையாகிய திங்கள். அடுத்து டிங்கி. டிங்கி என்றால் என்ன? நோய், நோய் என்றும் சொல்லலாம். காய்ச்சல், காய்ச்சல். டிங்கி, காய்ச்சல். சேர்த்து எழுதும்போது கண்டிப்பாக வலி மிக வேண்டும். டிங்கி காய்ச்சல். அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகையில் கட்டாயம் வலிமிகும். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் மாணவர்களே. அடுத்து ஓமை தொகை. இரு சொற்களுக்கிடையே போன்ற என்ற ஓம உறவு மறைந்து வந்தால் அது ஓமை தொகை எனப்படும். பார்ப்போம்.
முத்துப்பல். இதில் 2 கூறுகள் உள்ளன. முத்து, பல். இதை நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வந்து முத்து, மன்னிக்கவும், பல். எடுத்துக்கொண்ட பொருள் பல். அது அந்த பல் எப்படி இருக்கிறது? முத்து போன்று இருக்கிறது. அப்போ முத்து என்பது என்ன? முத்து என்பது உவமானம், எடுத்துக்காட்டு என்று பொருள். முத்து போல இருக்கிறது. பல் பற்றி தான் சொல்ல வருகிறோம். ஆனால் அந்த பல் எப்படி இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்றை கொண்டு விளக்குகின்றோம். அது முத்து. அந்த முத்து என்பது உவமானம், பல் என்பது உவமேயம். உண்மையிலே பல்லை பற்றி தான் சொல்ல வருகின்றோம், அதற்கு எடுத்துக்காட்டு கொடுக்கின்றோம். அந்த எடுத்துக்காட்டு தான் முத்து, எடுத்துக்காட்டு தான் உவமானம். இதை மாணவர்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த உவமை தொகை இந்த அடிப்படையில் 2 கூறுகளால் உருவாகும். இடையே இந்த 2 சொற்களும் இடையே போன்ற என்ற ஓமோருவு மறைந்திருக்கிறது. முத்து போன்ற பல். சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். அன்ன நடை, அன்னம் போன்ற நடை. மலர்விழி, மலர் போன்ற விழி. விழி என்றால் கண். மலைத்தோல், ஆண்களுக்கு வலிமையான தோல் என்று குறிப்பதற்கு மலைத்தோல் என்று சொல்வோம். தாமரை கண், தாமரை கண், தாமரை போன்ற கண். ஓமை தொகையில் கட்டாயம் வலிமிகும். மாணவர்களே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து உம்மை தொகை. உம்மை தொகை என்பது என்ன மறைந்திருக்க வேண்டும்? 2 சொற்களுக்கு இடையே என்ற இடைச்சொல்ல மறைந்து வந்தால் அது உம்மை தொகை எனப்படும். என்பது மறைந்திருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். இரவு, பகல். இங்கே என்ன மறைந்திருக்கிறது? இரவு என்ற இடத்துல மறைந்திருக்கிறது. அதுபோல பகல் என்ற இடத்திலும் என்ன மறைந்திருக்கிறது? அப்போ 2 இடங்களில் மறைந்திருக்கிறது. இப்படி மறைந்திருந்தால் இதற்கு பெயர் உம்மை தொகை என்று அழைப்போம். இந்த இரவு பகல் பொருள் உண்மையிலேயே இரவும் பகலும். என்பது மறைந்துவிட்டது, அதனால் தொகை என்று சொல்கிறோம். உம்மை தொகை. சில எடுத்துக்காட்டுகள். பால், பழம், பாலும், பாலும் பழமும். காய்கனி, காயும் கனியும். அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். கல்வி கேள்வி, கல்வியும் கேள்வியும். சேர சோழ பாண்டியர், சேரனும் சோழனும் பாண்டியனும். உம்மை தொகையில் கட்டாயம் வலிமிகாது. மாணவர்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். இது இந்த பாடத்திற்கும் வலிமிகுதல் பாடத்திற்கும் தொடர்பு உண்டு. பின்னர் வரக்கூடிய பாடங்கள் நாம் அதை பார்ப்போம். பயிற்சி. வளர்பிறை. மாணவர்களே இது என்ன தொகை? வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை. இது வினை தொகை. அடுத்து மரம் விட்டு. இதன் விரிவு என்ன மாணவர்களே? ஆமாம், மரத்தை வெட்டு. அதாவது வேற்றுமுருவு ஐ மறைந்திருக்கிறது. 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து தேன்மொழி. இதனுடைய விரிவு என்ன மாணவர்களே? தேன் போன்ற மொழி. உவமை தொகை. அடுத்து வெந்நீர். இதனுடைய பொருள், அதாவது விளக்கம் என்ன மாணவர்களே? ஆமாம், வெம்மையான நீர் என்றால் இது என்ன தொகை? வெம்மை என்பது பண்பு தொகை. பண்பு. அடுத்து வரவு செலவு. இது என்ன தொகை மாணவர்களே? ஆமாம், உம்மை தொகை. வரவும் செலவும். வலிமிகாது. கவனித்தீர்களா? உம்மை தொகையில் வலிமிகக்கூடாது, வரவு செலவு என்று சொல்லக்கூடாது. அடுத்து சாறை பாம்பு. இது என்ன தொகை? சாறை ஆகிய பாம்பு. இரு பெயரொட்டு பண்பு தொகை. கட்டாயம் வலிமிகும். அடுத்து மலைநாடு. மாணவர்களே இது என்ன தொகை? ஆமாம், இது மலைகள் உள்ள நாடு. வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து ஏவுகணை. ஏவிய கணை, ஏவுகின்ற கணை, ஏவும் கணை. இது வினைத்தொகை. மாணவர்களே இன்றைய பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.